அட இதை நோட் பண்ணீங்களா? தலைவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிற சீன்லேயே மிஸ்டேக் இருக்கு. தர்பார் படத்தில் நீங்கள் பார்க்கும்போது கவனிக்காமல் விட்ட 58 மிஸ்டேக்ஸை கொண்டு வந்திருக்கேன். தலைவர் கன்னு முனையில் நிற்கிறாரு. அதுவும் 1 இல்லை 2 இல்லை 4-5 கன்னு முனை. ஆனாலும் தலைவர் ஸ்டாச்சு சொல்லிருப்பாரு போல, கத்தியை எடுத்து அதை வீசி அவங்கள அட்டாக் பண்ணுற வரைக்கும் அவங்க சும்மாவே இருக்கிறாங்க. தலைவர் கத்தியை தரையில் கொண்டு போகிற வரைக்கும் அந்த இடத்துல பாட்டிலே இல்லை, தரையில் எங்கே திருப்பதெல்லாம் இல்லை, கடல்லே இல்லையா. ஆனால் திடீர்னு அடுத்த ஷாட்டில் அந்த பாட்டிலை உடைக்கிறாரு. யார் பார்த்து அங்கே கொண்டு வந்து வச்சுது? டானோட கையில் தான் துப்பாக்கி இருக்கு, அவர் தான் துப்பாக்கியை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. தலைவர் கையை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, ஆனால் எல்லா ஆளுங்களையும் அவரே தான் சுடுறாரு. இதுக்கு தலைவருக்கு பாயிண்ட் இல்லைப்பா, இந்த அடியாளுக்கு தான் பாயிண்ட்டு. மும்பைக்கு தலைவர் அனுப்பும்போது 17 போலீஸை கொன்னுட்டான் அப்படின்ட்டு வில்லனை சொல்லுவார். ஆனால் கிளைமேக்ஸில் அந்த பங்களாவுக்கு முன்னாடி 20 போலீஸ்காரங்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அது என்ன 3 பேர் எக்ஸ்ட்ரா குட்டி போட்டிருக்கிறாங்க. படத்தில் தலைவர் என்ன கமிஷனரா இல்லை மாடலா? உதட்டில் அப்படி லிப்ஸ்டிக் போட்டு வச்சிருக்கீங்க, அதை வேற க்ளோஸ்அப்பில் வேற காட்டுறீங்க. எந்த கமிஷனரும் இது மாதிரி லிப்ஸ்டிக் அடிக்க மாட்டாங்க. ஸோ இது மிஸ்டேக் தான். மக்களை, இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சு, வரப்போகிற மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்க, கண்டுபிடிக்க ஒரு க்ளூ தரேன். பொண்ணுங்க ஓட்டுவாங்க ஸ்கூட்டி டியோ, நீ பார்க்க வேண்டியது வீடியோ. மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பரு. இதோட ஆன்சரை நான் வீடியோவோட கடைசியில் சொல்வேன், அப்புறமா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக வீடியோக்குள்ளே போகலாம். தலைவர் சீலிங்கில் நடந்து வருவார். அப்போ சீலிங் டேமேஜ் ஆகும். அப்போ இந்த ஃப்ரேமை கவனிங்க. இதே கிளிப்பை இன்னும் சில செகண்டில் யூஸ் பண்ணியிருப்பாரு எடிட்டரு. இதோ இந்த ஃப்ரேமை கவனிங்க. ஆட பாவி எடிட்டரு, தலைவர் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே சம்பவம் பண்ணிட்டியா? இதே மாதிரி ஒரு மிஸ்டேக்கு கார் ஆக்சிடென்ட் அப்போ நடக்கும், அப்புறமா பார்க்கலாம். இதில் பாருங்கள், 2 மிஸ்டேக் நடந்திருக்கு. ஒன்று லேடரை காணோம், இன்னொன்று பாயை காணோம். இந்த இடத்துல லேடர் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல பாய் இல்லை. ஆனால் அடுத்த ஷாட்லேயே இல்லாமல் இருந்த பாய் இந்த இடத்துல இருக்குது, இருந்த லேடர் இந்த இடத்துல இல்லை. தலைவர் கிட்னாப்பர் வீட்டுக்குள்ளே நுழையும் போது சேரும் ஃபேனும் இருக்குது இந்த ஷாட்டில், நல்லா பாருங்கள். ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் வேறு ஷாட்டில் காட்டும்போது சேரும் ஃபேனும் இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டேபிள் கொஞ்ச நேரத்தில் உடைய போகுது. அது எங்கே உடைய போகுதுன்னு கரெக்டாக சொல்லட்டுமா? இதோ இந்த இடத்துல பாருங்களேன், 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்குல்ல, அந்த இடத்துல தான் உடைய போகுது. ஏன்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க உடையிற மாதிரி. இது என்ன பெரிய அதிசயம், இது உடஞ்சி போச்சுல இந்த டேபிள். ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த டேபிள் உடையாமல் இருக்கும். இந்தோ இதான் அந்த டேபிள் உடையாமல் இருக்கா? அடுத்த கொஞ்ச நேரத்தில் இப்படி காட்டினா எப்படி பாது? ஐ திங்க் இது நயன்தாராவோட பொறாமன்னு நினைக்கிறேன். இந்த மரத்தாண்ட பாருங்களேன், 2 லேடிஸ் இருக்காங்க. அதில் ரெட் கலர் ட்ரெஸ் போடுறவங்க இருக்காங்க, ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போடுறவர் இருக்காரு. இவங்கெல்லாம் மரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவர் தான் ஓடியாடுறாரு. அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவங்க மரத்துக்கு பின்னாடி எங்கேயோ இருக்காங்க. ஒருவேளை நயன்தாராவோட அழகாக இருந்து ஸ்க்ரீனில் காட்டக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்களோ? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்ப்பா? லாரி காரோட ரைட் சைடு இடிக்குது. அங்கே தான் பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடு ரஜினி உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் அடுத்த ஷாட்டில் காருக்குள்ளே இருந்து காட்டும்போது ரஜினி சைடு தான் வண்டி இடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஏன்பா கதையிலே இதான் மெயின், இதுலேயே ஒரு மிஸ்டேக்கா தெரியுது, நீ மூடு. தலைவர் பின்னாடி காலை தூக்குனது யோகி பாபுவோட அந்த இடத்துல பட்டிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக படல, நல்லா கவனிங்க. படாததுக்கு இப்படி நடிக்கிறாங்கன்னா பட்டு இருந்தா இங்க வந்துருச்சு, மூடிட்டனே. அடப்பாங்களா, இது என்னடா நூதன மிஸ்டேக்கா இருக்கு. யோகி பாபு தொட்டே லேப்டாப்பை ஆஃப் பண்ணுறாரு. அதுலேயும் இந்த லேப்டாப்லாம் பாருங்களேன், தொடாமே அதுவே ஆஃப் ஆகிக்குது. இன்க்ளூடிங் இந்த செல்ஃபோனு, இதுவும் ஆஃப் ஆகிடுது. ஏன்பா ஸ்க்ரீனில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? கடையில் கொடுத்து சரி பண்ணுங்கப்பா. இதெல்லாம் ஓவர் நக்கலு. தலைவரையும் பொண்ணையும் ரொம்ப நேரமாக ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பான். அவனோட மொபைல் ஃபோன் வாங்கி பார்க்கும்போது 100% பேட்டரின்னு காட்டுது. அவ்வளோ நேரம் வச்சிருக்கிறாரு, ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறாரு. அட்லீஸ்ட் 1 பாயிண்டாச்சும் கம்மியாகணும்ல, அது எப்படி 100%ன்னு காட்டும்? மக்களே, இப்போ உங்களுக்கு இன்னொரு சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். யூடியூபருங்க போடுவாங்க விளாகு, நீ பார்க்க வேண்டியது நேஷனல் ஃப்ளாகு. ஈஸியாக தான் இருக்கும், இருந்தாலும் ஆன்சரை கடைசியாக சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மற்ற மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். ஒரே கிளிப்பை எடிட்டர் 2 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அதுவும் முக்கியமான சீனில். கார் மேலே லாரி மோதுற இந்த கிளிப்பை பாருங்கள். ஸ்டார்டிங்கில் மோதுற மாதிரி காட்டுறாங்களா, அப்போ இந்த ஃப்ரேமை நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காருக்குள்ளே காட்டிட்டு மறுபடியும் வெளியே காட்டுவாங்க. அப்போ இந்த ஃப்ரேமை கவனிங்க. முன்னாடி பார்த்த ஃப்ரேமும் இந்த ஃப்ரேமும் ஒன்றே தான். அதுவும் 4-5 செகண்டுக்குள்ளே வந்ததுனால ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. எடிட்டரு செம்மையா நீ. இதில் பவுலில் இருக்கிற ஸ்பூனை கவனிங்க, அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னுலாம் பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் இந்த ஷாட்ல இந்த ஸ்பூனோட டைரக்ஷனை கவனிங்க. இந்த டைரக்ஷன்ல பார்த்த மாதிரி இருக்கா? அடுத்த ஷாட்லயே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதை யாருமே தொட்டிருக்க மாட்டாங்க. பொண்ணு வீடியோவில் தான் இறந்ததுக்கு அப்புறம் சைடு வில்லனும் இறந்துட்டான்னா நம்மளை யாரோ கொல்ல வராங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்க்கும்போது வீடியோவோட 20வது செகண்ட்ல இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா செகண்ட் டைம் அதே வீடியோவை பார்க்கும்போது 1 நிமிஷம் 40 செகண்ட்ல அந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அது உண்மைன்னு தெரிஞ்சது. நான் இறந்ததும் ஏன்பா அது எப்படிப்பா டைம் மாறும்? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். அட பாவீங்களா, முக்கியமான விஷயத்தையே மாத்தி சொல்றாங்க. 17 போலீஸை கொன்னது மார்ச் 12 அப்படின்ட்டு ஆங்கர் சொல்றாரு. ஆனா நியூஸ் சேனல்ல அந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா அதே விஷயம் டிசம்பர் 12 இருக்கு. மார்ச் 12 இல்ல டிசம்பர் 12? ஹரி சோப்ரா இதே மார்ச் 12 தான் போரிவெல்லியில் போலீசாரை எரித்து கொண்டு. இதுல பாருங்க, கிளைமேக்ஸ்ல வில்லன் நடந்து வராரு. அதை சிசிடிவி கேமரா பாத்தீங்கன்னா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணி எடுக்குது. அந்த வண்டியோட டயரை நோட் பண்ணுங்களேன். சிசிடிவி கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுமா? தலைவர் வில்லனை அடிக்க போகும்போது அவரோட ரைட் கையில பாருங்களேன் ரெட் கலரு கயிறு இருக்கு. ஆனா அடுத்த ஷாட்ல அவரோட கையில ரெட் கலர் கயிறு இல்ல. எங்க போச்சு திடீர்னு? கிளைமேக்ஸ்ல செவுத்தை இடிச்சுக்கிட்டு விழுவாங்க. அது செங்கல் இல்ல, ஸ்பாஞ்சி அங்கங்க பட்டு நல்லா ஜம்ப் பண்ணி விழுது. ஒரு செங்கல் வில்லனோட தலையில பட்டு அது அப்படியே ஜம்ப் ஆகுது பாருங்களேன். நல்லா உன் மேல மோதும் போது பஞ்சில மோதுற மாதிரி இருக்கு. மாதிரி என்ன பஞ்சேதான். அடப்பாவீங்களா, இதை எப்படி மறந்தாங்க? அந்த செவரு இடியும் போது ஓரத்துல எட்ஜஸ்ல எல்லாம் பாருங்களேன் நல்லா ஈவனா தான் இருக்கு. ஆனா அடுத்த ஷாட்லயே எட்ஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அங்கங்க செங்கலா இருக்கு. மக்களே, அது செங்கல் இல்ல பஞ்சுன்னு தான் சொன்னல. அதுக்கு ஒரு சாலிடான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஒரு உடஞ்சி போன செங்கல் இருக்கு. அது நடுவுல என்ன கலர்ல இருக்கு பாருங்களேன். வெள்ளை கலர்ல இருக்கு. ரெட் கலர்ல தானே இருக்கணும். மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்க. இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க ஒரு க்ளூ தரேன். படிக்கிறப்ப இங்கிலீஷ்ல வரும் கிராமரு, நீ பார்க்க வேண்டியது ட்ரம்மரு. நீங்க அவரை பார்த்தீங்களா? இதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்றேன். மற்ற மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். மக்களை, இந்த படத்துல ரஜினிக்கு எதிர்ப்பா ஒன்று பண்ணியிருக்காங்க. தலைவர் எட்டி உதைக்கிறது சைடாக தான் எட்டி உதைக்கிறாரு. அப்போ ஒரு சைடில் தானே போயிருக்கணும். ஆனால் வில்லனு ஸ்ட்ரைட்டாக போறாரு. தலைவர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. நம்ம கேட்டே ஆகணும். கிறுக்கா போய் வேலையை படுற லூசு. மக்களை, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அது ஸ்பாஞ்சு தான்னு. ஆதாரமும் காட்டியாச்சு. இன்னொரு ஆதாரம் பாருங்க. தலைவர் வில்லனை அடிக்கிறாரு. வில்லன் தூக்கி எறியப்படுறாரு. அந்த ஷாக்ல செங்கல்லுங்க எவ்வளோ ஹைட்டா பறக்குது பாருங்களேன். தலைவர் ஸ்டார்டிங்ல எல்லா ரவுடிங்லையும் என்கவுண்டர் பண்ணுவாரு. அந்த என்கவுண்டர் பண்ற அந்த ஃப்ரேம் அப்படியே நியூஸ் பேப்பர்ல போட்டோவா வரும். இதே மிஸ்டேக் தான் சீதாராமம் படத்துல ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட மிஸ்டேக் போட்டிருக்கேன், வேணும்னா பாருங்க. அட பாருங்களா, இங்க கன்னு சுடுற அந்த பாயிண்ட்டை பாருங்களேன். எதை எய்ம் பண்ணிருக்குன்னு பாருங்களேன். அவர் எங்கேயோ இருக்கிறாரு, கன்னோட எய்ம் எங்கேயோ இருக்கு. இந்த ஷாட்ல அந்த கிட்னாப்பருக்கும் செவுத்துக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கு. ஆனா அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் கேப் இருக்கும். மறுபடியும் அதுக்கு அடுத்த ஷாட்ல முன்னாடி மாதிரியே நிறைய கேப் இருக்கும். இங்க இந்த ஹோட்டல் எம்ப்ளாயி பாருங்களேன். அவர் ஏதோ வேலை செய்யணுங்கிறதுக்காக அந்த ஏதோ ட்ராலியை தள்ளணும்னு தள்ளிட்டு இருக்கிறாரு. அது நினைச்சா ஈஸியா ஒரு செகண்ட்ல தள்ளி விட்டுருலாம். அவர் பாட்டு தள்ளுறாரு தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க சைடு வில்லனுக்கு சப்போர்ட் பண்ற 2 போலீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு கேப் இருக்கு. திடீர்னு அடுத்த ஷாட்ல அவங்களுக்குள்ள கேப்பு கொஞ்சமா தான் இருக்கு. சரி நகர்ந்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அடுத்த ஷாட்ல அதே மாதிரி ஒரு ஆள் நிக்கிற கேப் இருக்கு. இந்த மிஸ்டேக் தெரிஞ்சே தான் நடந்திருக்கு. அப்படிதான் எடுக்க முடியும் படத்தை. வில்லனு சேர்ல கத்தியை குத்திட்டு இழுப்பாரு. அப்ப அந்த சேரு பிளஸ் மாதிரி கிழியும். ஆக்சுவலா அந்த 4 பிளேடும் கத்தியோட முனையில தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவரு இழுக்கவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த சேர் கிழிஞ்சுது? இது ரொம்ப ஈஸியான மிஸ்டேக் தான். நயன்தாராவோட ஷாலை பாருங்க. பிளாக் கலர் லைனை பாருங்க, இன்னும் நல்லா புரியும். அது இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த ஷாட்ல அந்த பொசிஷன் மாறி இருக்கும். போலீஸுங்க பப்ளிக் பிளேஸ்ல என்கவுண்டர் பண்றாங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவங்க பப்ளிக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாத மாதிரியான இடத்துல இருக்கும்போது தான் என்கவுண்டர் பண்ணுவாங்க. மக்களே, நீங்க தலைவர் ஹல்கா மாறினதை பாத்தீங்களா? நான் பார்த்தேன். தலைவர் கூரை மேல நடக்கும்போது அந்த கூரை டேமேஜ் ஆகுது. ஒன்று அவரு ஹல்கா மாறினாதான் இது மாதிரி நடக்கும், இல்ல பனைமரத்து ஹைட்டுக்கு மேல இருந்து குதிச்சாதான் இது மாதிரி டேமேஜ் ஆகும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நாக்க வெட்டி விடுவேன்.
மக்களே இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சு, இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க ஒரு க்ளூ தரேன். ஓவரா பேசினா பேர் வாயாடி, நீ பார்க்க வேண்டியது கண்ணாடி. வீடியோவோட எண்டில் ஆன்சர்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மற்ற மிஸ்டேக்ஸை பார்த்துடலாம். தலைவருக்கு பயந்துக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கல அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்து காட்டுறாங்க. இவங்க காட்டுறாங்க, அவங்க காட்டுறாங்க. முக்கியமான ஆள் ரஜினி வரும்போது 4 பேர் தான் துப்பாக்கி எடுத்து நீட்டுறாங்க. அத்தனை பேரில் அந்த 4 பேர் தான் கன்று வச்சுருந்தாங்களா? ஹையர் அஃபிஷியலு ஒரு முக்கியமான விஷயத்த ரஜினிக்கு சொல்கிறாங்க, மும்பையை சம்மந்தப்பட்டது. அந்த அஃபிஷியல் மீட்டிங்கில் தலைவரோட பொண்ணு எதுக்கு இருக்கணும்? முக்கியமான விஷயத்த பேச போகிறோம், நீ அப்படி போமா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆடா பாவீங்களா, ரஜினி வந்து நயன்தாரா கிட்ட முதல்ல பேசும்போது இந்த மிஸ்டேக்கை கவனிச்சிங்களா? ரஜினி வந்து பேசுறதுக்கு முன்னாடியே நயன்தாரா கிட்ட வேலை விஷயமா ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட பார்த்து பேசின உடனே அவரு சொல்லிக்காம கொல்லிக்காம அப்படியே போயிடுறாரு. தலைவர் தேவையில்லாம தான் பேச வந்திருக்கிறாரு. அதுக்குன்னு அஃபிஷியல் விஷயத்தை விட்டுட்டு இவர்கிட்ட தேவையில்லாம பேசுவாங்களா? நயன்தாரா கிட்ட பேசுறதுக்காக முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. அதுல ரஜினிக்கு ஜாகிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா நயன்தாரா கிட்ட வந்து பேசும்போது ஜாகிங்னா என்னன்னே தெரியாத மாதிரி பேசுறாரு. அந்த இடத்துல நயன்தாரா யாருன்னே தெரியாத பொண்ணு, இவரு பெரிய மனுஷன். ஸோ நயன்தாரா கிட்ட விளையாட்டுக்கு பேசிட்டாருன்னு சொல்ல முடியாது. இவர் போலீஸ் கமிஷனர், அப்போ ஜாகிங்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த டயலாகே ஒரு மிஸ்டேக் தான். வில்லனோட பையன் இறந்தா சைடு வில்லனுக்கும் ஆபத்துன்னு அவருக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி அந்த பையனை கொல்ல விட்டுறாரு? எது பண்ணியாச்சும் காப்பாத்திருக்கணும்ல. பாவம், வில்லனா இருந்து போர் அடிச்சு வாழ்க்கையை வெறுத்துட்டாரு போல. ஆமா, சைடு வில்லன் எதுக்கு பொண்ணு கிட்ட பேசணும்? போலீஸ் கமிஷனரா இருக்கிற நம்ம தலைவர்கிட்ட தானே பேசியிருக்கணும். ஏன் பெரிய மனுஷன் உன்னைய மதிச்சு ஒரு வில்லன் போஸ்ட் கொடுத்தா பொண்ணுகிட்ட என்ன பேச்சு உனக்கு? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அறிக்கை சொல்லுங்க. கிளைமேக்ஸ்ல இறந்து போன அந்த 17 போலீஸோட குடும்பங்கள் வந்திருக்காங்க. அதுல மினிமம் 6 ஆம்பளைங்க இருக்காங்க. தலைவர் பாவம் அங்க தனியா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மக்களே, கிளைமேக்ஸ் ஃபைட் ஃபுல்லா மிஸ்டேக் தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வேற 3 இருக்கு, அதை பார்த்துருவோம். இங்க தலைவர் அடிக்கிறது அவர் மேல படாது. இதுலயும் தலைவர் அடிக்கிறது வில்லன் பையன் மேல படாது. அதே போல இந்த பொண்ணு செருப்பால் அடிக்கிறதும் அவன் மேல படாது. இந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிஸ்டேக் தான். இதுல வில்லன் டேபிள எட்டி உதைப்பாரு, அது போய் தலைவர் மேல படும். ஆக்சுவலா அவர் காலுக்கும் டேபிளுக்கும் நிறைய கேப் இருக்கும். அவர் எட்டியே உதைச்சிருக்க மாட்டாரு, நல்லா பாருங்களேன். இதுல தலைவர் குத்துனது வில்லன் மேல பட்டிருக்காது. மறுபடியும் தலைவர் அடிக்கிறது வில்லன் மேல பட்டிருக்காது. இப்பவும் தலைவர் குத்துறது வில்லன் மேல படாது. இப்போ வில்லன் குத்துறது தலைவர் மேல படாது. இதுல தலைவர் எட்டி உதைக்கிறது வில்லன் மேல படாது. இதுல வில்லன் குத்துறது தலைவர் மேல படாது. மறுபடியும் வில்லன் குத்துறது தலைவர் மேல படாது. மக்களே, சேலஞ்சஸோட ஆன்சரை சொல்ல போறேன். நீங்க கண்டுபிடிச்சது சரிதானான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேலஞ்சுக்கான ஆன்சரு ஸ்கூட்டி டியோ வீடியோ. இதுல வீடியோவோட டைம் 1.5 நிமிஷம். அதுல 75% பார்த்தாச்சு. ஆனால் அந்த வீடியோவோட டைமில் 12 செகண்ட் தான் பார்த்துருக்காங்க. செகண்ட் சேலஞ்சுக்கான ஆன்சரு பிளாகு நேஷ்னல் ஃப்ளாகு. இந்த ஷாட்டில் அந்த நேஷ்னல் ஃப்ளாகு ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் ஒரு நேஷ்னல் ஃப்ளாகு வேறு மாதிரி இருக்குது. மூணாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு கிராமரு ட்ரம்மரு. இந்த ட்ரம்மரை பாருங்களேன், அவர் அடிக்கவே இல்லை, சும்மா தடவி கொடுக்குறாரு. அது சரி, இவங்களும் நிறைய டேக் எடுப்பாங்க, அவங்களும் எவ்வளோ நேரம் தட்டிக்கிட்டே இருக்க முடியும் பாவம். நாலாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு வாயாடி கண்ணாடி. அந்த கப்போர்டில் இருக்கிற கண்ணாடியை பாருங்களேன், மேலே ஒரு பீஸு அப்படியே தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் வில்லன் தலையை எடுக்கும்போது அதில் ஒரு கண்ணாடி பீஸ் கூட இல்லை. மக்களே, 58 மிஸ்டேக்ஸையும் பார்த்துட்டீங்க, சூப்பரு. கமெண்ட்டில் கிங்னு டைப் பண்ணுங்கள், நீங்கள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். கருப்பு படத்தோட மிஸ்டேக்ஸை பார்த்துட்டிங்களா? நல்லா இருக்கும் பாருங்கள்.